ஹலோ வணக்கம். மனம் விட்டு பேசலாம் எம்ஆர்பி. இரத்த தானங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மனசு வேணும், உடலில் நல்ல இரத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இரத்த தானத்தை நம்ம பண்ண முடியும். அது அவசர தேவைக்கு பயன்படும் போது உயிர்காக்கும் கருவியாக ஒரு மிகப்பெரிய அற்புதமாக அந்த சேவை மாறுது. உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா இரத்தம் கொடுக்கக்கூடிய அற்புதமான உள்ளங்கள் கர்ணன் பரம்பரையாகத்தான் இருக்கணும். இந்த கர்ணன் மட்டும்தான் இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்தவர். கர்ணன் வாரி வாரி கொடுக்கிறவர். அவர் கூட இரத்த தானம் செய்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் நம்ம நண்பர்கள், நம்மளுடைய உயிர் காக்கும் தோழர்கள் அருமையான சேவையை செஞ்சுக்கிட்டு வராங்க. உங்களுக்கு இரத்த தானம், அதாவது இரத்தம் வேணும், ஒரு எமர்ஜென்சி, ஒரு விபத்து ஆபத்து, பிரசவத்தின் போது இரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் இரத்தம் தேவைப்படுது அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணலாம். அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு நாகராஜ்னு ஒருத்தர் இருக்காப்புல. அந்த பையன் இதை ஒரு பொது சேவையாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அது எல்லாரையும் ஒரு தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டி சேர்த்து இது ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கார். இந்த சேவைக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவும் இருக்கான்னு சொல்லும்போனால் இருக்காதுன்னே சொல்லலாம். இரத்த தானம்ங்கும்போது எல்லோரும் உடல் உறுப்பு தானம்லாம் கொடுக்குறாங்க. இறந்த பின்போ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொடுக்க முடியும். ஆனால் உயிரோடு இருக்கும்போதே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா இரத்த தானம். இந்த இரத்த தானத்தை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது அது ஒரு அற்புதமான செயலாக மாற்றி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நாகராஜ் அவருடைய நம்பர் 9655439514. இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கால் பண்ணிங்கன்னா உடனே தன்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அல்லது தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணி உடனே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவார். இது அற்புதமான சேவை. இதை பயன்படுத்திக்கிங்க. உயிரை காப்பாற்றுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நான் மருத்துவம் பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்னா, நோயின்னா என்ன, அது ஏன் வருது, வந்தால் ஏன் போக மாட்டேங்குது, போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 4 மணி நேரம் பேசுகிறேன். அந்த 4 மணி நேரம் பேசும்போது உங்களுக்கு நோயை பற்றின எல்லா விழிப்புணர்வும் கிடச்சிரும். அது நீங்களே குணப்படுத்திக்கலாம். மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான நோயாக இருந்தாலும், அதாவது மூக்கு ஒழுவுறதுலேருந்து எய்ட்ஸ் நோய் வரைக்கும் எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்திக்கலாம். அப்படி நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நாகராஜ் அவருங்க ரத்தத்தை ஸ்பாட்டில் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை உதவி செஞ்சு அந்த இரத்த தானத்துக்கு உண்டான வேலைகளை எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு இரத்த தானம் செய்கிறார். உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அற்புதமான விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அந்த இரத்த தானம் செய்யக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துங்க. அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு செய்து அவங்க மேன்மேலும் அந்த சேவையை செய்வதற்கு உண்டான விஷயத்தை அவங்க ஊக்கப்படுத்துகிற விதத்தில் அவங்க இன்னும் இம்ப்ரெஸ்ஸாக அதை செய்யக்கூடிய மனநிலைமை வர வரைக்கும் அது நீங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க. அருமையான சேவை, மிக அற்புதமான சேவை, உன்னதமான சேவைன்னு சொல்லலாம். உயிர் காக்கும் சேவைக்கு ஈடு இணை உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் வாழக்கூடிய தகுதி பெற்ற உயிர். அதை சரியாக வாழ வைக்கணுங்கிறது எல்லாருக்கும் வராது. என் வேலை உண்டு, என் பொழப்பு உண்டு, என் சூழ்நிலை உண்டு, நான் என் பொழப்பை நான் பார்த்துட்டு நான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருந்துக்கிறேங்கிறவங்களும் உண்டு. இது மாதிரி மற்றவங்க உயிரை காப்பாற்றுறதுன்னு தன்னுடைய வேலையை வெட்டியெல்லாம் விட்டுட்டு தன் குடும்பத்தை விட்டுட்டு ஓடி செய்கிறவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்லது செய்யணும், எந்த அளவுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தணுங்கிறத தெரிஞ்சு செயல்படுத்துங்க.
இந்த பதிவு வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா, ஓகேன்னு மனசில் பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அமைக்கிட்டிங்கன்னா நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், எது பிடிக்கலையோ அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணி பேசலாம். என்னுடைய நம்பர் வந்து 9962502545 9962502545. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்கள் கூடயும் பேசலாம். வாழ்க வளமுடன். வணக்கம்.